வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 முட்டை, கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 4 வெங்காயம், 6 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வானல் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, வதங்கிட்டு வரட்டும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே வாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா வதக்கி விட்டுட்டே வாங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா நம்ம மிளகாத்தூள், அதை எடுத்து போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான் வீட்டில் செய்கிறோம் பார்த்திங்களா, சாம்பாருக்கு எல்லா குழம்புக்கும் செய்வோமே அந்த மிளகாத்தூள் தான் அது. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வந்ததுக்கப்புறம் 2 முட்டை வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம உடச்சி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம், நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வர தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா சுண்டி நல்லா உடஞ்சி வந்திருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ நல்லா திக்னஸ் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு தூவிக்கோங்க. ஒரு கலரிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ மக்களே.